Hello students, welcome back to our channel. மாணக்கராசிரியர் 7ஆம் வகுப்பு முதல் பருவ தொகுதி மதிப்பீடு தேர்வு செப்டம்பர் 2025 தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். சோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தா 60 மார்க், டைமிங் வந்து 2 hours. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த क्वेश्चन பேப்பரோட क्वेश्चन ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கீழ்காண வினாக்களுக்கு ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையிலி 4x2 8. தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை? மொழியின் இரு வடிவங்கள் யாவை? காட்டின் பயன்களாக கவிஞர் சொல்றதா கூறுவன யாவை? காடு வரையறுக்க. எப்போது தன்னெஞ்சே தன்னை வருத்தும்? பாஞ்சாலக்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையானது? மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் எங்கள் தமிழ் பாடல், வாய்மை என தொடங்கும் குறள். ஏவையேனும் இரண்டனுக்கு விடையிலி குற்றியலுகரம் என்றால் என்ன? அவுகாரம் எப்பொழுது முழுமையாக இருக்கும்? வழக்கு என்றால் என்ன? மூவகை போலிகள் யாவை? அடுத்து ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையிலி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் 4 விளக்குக. நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவை? தன் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்தெழுதுக. தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை? எவையேனும் வினாக்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொம்மலாட்ட காட்சியினை சிறுகதையாக எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா முன்னுரை, மொழி பற்றிய விளக்கம், தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர், முடிவுரை. நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம், தொகை சொற்களை விரித்து எழுதுக. இருதிணை, உயர்திணை, அக்திணை, முத்தமிழ், மா பலா வாழை. கலைச்சொல்லாக்கம், மீடியா ஊடகம், டயலாக். பிழைகளை திருத்தி எழுதுக. இரு சொற்கள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. ஸோ இப்படி தான் மாதிரி வினாத்தாள் இருக்கும். 7ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இதான் 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவ தொகுதி மதிப்பீடு தேர்வு செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்த கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் வரணும்னா ஆஸ் யூஷுவல் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.